ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு படத்தில் ஆர்யா அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அஃபீஷியல் அப்டேட்டா யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு படத்தோட எடிட்டர் வந்து ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. கோட் படத்தோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறமா டாக்டர் படத்தோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே இருந்துச்சு. ரெண்டுமே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதனால அதெல்லாம் கட் பண்ணிட்டோம். அது வந்து டெலிட்டட் சீனில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஆர்யா அவரோட சீன் இருந்துச்சு. ஆர்யா அவரோட சீன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த சீன் வந்து ஆர்யா அவருடைய படத்தை இருந்து கனெக்ட் ஆகுமா அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு அப்படி வராது, தனி சீனாவே இருக்கு அப்படின்ற மாதிரி எடிட்டர் தான் சொல்லியிருக்காரு. சோ வேற மாதிரியான சம்பவம் தான். சோ இது வந்து டெலிட்டட் சீன்ல தான் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. சோ ஆர்யா அவர்கள் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்ல வந்திருக்காரு அப்படின்றே தெரியல. சோ கேமியோ அப்படின்னா படத்தோட படமா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாவே வந்திருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சோ என்ன மாதிரி நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் யூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்றே தெரியல. சோ எப்படி யூஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா நான் சூப்பரா யூஸ் பண்ணிருப்பாரு. சோ இன்னும் இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்றே தெரியல. சோ அந்த அளவுக்கு லிஸ்ட் வந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். சோ அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. சோ அவ்வளவு பேர் என்ன கேமியோ பண்ணிருக்காங்க. பட் இல்லாதது நல்லதுதான். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த லேக் ஆகுது டிப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூக்கி போட்டு அடிச்சிருப்பாங்க. பட் இல்லாம படத்தை நோக்கி கதை நோக்கி போனது ரொம்பவே நல்ல விஷயம் தான். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரமா ஓடிடில படம் இறங்கிடும். சோ படம் இறங்கினதுக்கு அப்புறமா டெலிட்டட் சீன் ஒன்னா ரிலீஸ் ஆகும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூர்யா அவரோட கருப்பு படத்துல ஆர்யா அவர்களும் ஒரு கேமியோ பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஃபீஷியலா எடிட்டர் வந்து சொல்லியிருக்காரு. சோ இதை பத்தி உங்களோட பிரிண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.